வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு பொருத்தமான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் ஹோட்டல் டேஸ்ட்டில் வரமாட்டேங்குதேன்னு நினைக்கிறவங்களுக்காக இது சட்னி. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 10-12 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 வரமிளகாய், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்துப்பருப்பு, ஒரு 10-20 செகண்ட் இதை வதக்கி விட்டுறலாம். எந்த காரணத்தை கொண்டு உளுந்து செவக்க வறுபடக்கூடாது. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டு புதினாவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். புதினாவை போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், கொஞ்சமாக மல்லி இலை, இது ஆப்ஷனல் தான். மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணுனாலும் அரைச்சிக்கோங்க. எண்ணெயில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலையை போட்டு தாளித்து போட்டுக்கலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த தக்காளி புதினா சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.